தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. புயல் பாதிப்புகள் குறித்து விவாதிக்க அனுமதி கோரி திமுக சார்பில் அவை ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மக்களவையை ஒத்திவைக்க வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் வழங்கியுள்ளார். புயல் பாதிப்புகள் குறித்து விவாதிக்க அனுமதி கோரி திமுக சார்பில் அவை ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களவையை ஒத்திவைக்க வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் வழங்கியுள்ளார். புயல் பாதிப்புகள் குறித்து விவாதிக்க அனுமதி கோரி திமுக சார்பில் அவை ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களவையை ஒத்திவைக்க வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் வழங்கியுள்ளார். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் டார்வின். டார்வின், முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் ஏற்பட்ட செஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக தற்போது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிதான் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவரான கனிமொழி ஒரு கடிதத்தை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை வழங்கி இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை உடனடியாக மத்திய அரசானது விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் அதில் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் இது மிக முக்கியமான இருந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு. எனவே இது தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் நாடாளுமன்றத்தில். அவைகளை ஒத்திவைத்துவிட்டு இந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என கூறித்தான் தற்போது திமுக நாடாளுமன்ற தலைவரான கனிமொழி இந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை வழங்கியிருக்கிறார். அதே வேளையில் திமுகவுடைய மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலுவும் இந்த முக்கிய பிரச்சனை குறித்து விவாதம் செய்ய வேண்டும். இதற்காக அவையை ஒத்திவைத்துவிட்டு முழுமையான ஒரு விவாதம் என்பது நடைபெற வேண்டும் என கோரி டி.ஆர். பாலுவும் ஒரு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை நாடாளுமன்றத்தில் வழங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.